அண்மை செய்தி. கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பலியானோர் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 2 லட்சம் நிவாரணம் அறிவித்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பலியானோர் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 2 லட்சம் நிவாரணம் அறிவித்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள். நேற்று கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். மேலும் 50க்கும் மேற்பட்டவர்கள் தற்பொழுது சிகிச்சையில் இருக்கின்றார்கள். அதில் ஒரு சிலர் தீவிர சிகிச்சை பிரிவிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவையும் உழுக்கக்கூடிய வகையிலே இந்த துயரச் சம்பவம் தமிழகத்திலே கரூரிலே தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடைபெற்ற அந்த கூட்டத்திலே நடந்திருக்கின்றது. இந்த நிலையில்தான் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று அந்த சம்பவம் நடைபெற்ற உடனேயே தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்திருந்தார். அதன் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிப்புகளுக்கு தற்பொழுது நிவாரணத்தை பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருக்கின்றார். அதன்படி கரூரிலே விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்டிருந்த அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தினருக்காக 2 லட்சம் ரூபாய் அந்த நிவாரண நிதி வழங்கப்படும் என்ற தகவலை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டிருக்கின்றார். கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு ஏற்கனவே தமிழ்நாடு அரசு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்திருக்கின்றது. அதன்படி கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு அந்த கணிசமான தொகை வழங்கப்படும் எனவும், மேலும் காயமடைந்தவர்களுக்கும் கூட தொகை வழங்கப்படும் என்ற தகவலையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதன்படி பலியானவர்களுடைய குடும்பத்தினருக்கு 2 லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்ற தகவலை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டிருக்கின்றார். ஏற்கனவே தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் என்று அறிவித்திருந்தது. இந்த நிலையில் மத்திய அரசு காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் அளவிற்கு அந்த நிவாரண தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பினை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டிருக்கின்றார். மேலும் கரூரில் நடைபெற்ற அந்த கூட்ட நெரிசல் சம்பவத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் தரக்கூடிய வகையிலே இந்த நிவாரண நிதி வழங்கப்படும், 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்திருக்கின்றார். மேலும் அவர்களுடைய மருத்துவ சிகிச்சை தொடர்பான விவரங்களையும் அரசிடம் மத்திய அரசு தரப்பிலே பிரதமர் நரேந்திர மோடி கேட்டறிந்திருக்கின்றார். தொடர்ந்து வழங்கப்பட்டு வரக்கூடிய அந்த சிகிச்சை முறைகள் குறித்தும் சொல்லப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினமே பிரதமர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டவர்கள் அடுத்தடுத்து தமிழ்நாடு முதலமைச்சரையும் தொடர்பு கொண்டு பேசியிருந்தார்கள். கரூரில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த துயர சம்பவம், அந்த சம்பவத்தின் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை அவர்கள் கேட்டறிந்திருந்த நிலையில்தான் மத்திய அரசு இந்த நிவாரண தொகையை அறிவித்திருக்கின்றது. அதன்படி உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தரக்கூடிய வகையிலே அந்த நிவாரண நிதி 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு அவர்கள் காயத்திலிருந்து மீண்டு வர உதவக்கூடிய வகையிலே 50,000 ரூபாயும் மத்திய அரசின் சார்பில் வழங்கப்படும் என பிரதமர் அறிவித்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.